தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 31வது வாரம் வியாழன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அருளும் இரக்கும் நிறைந்த ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தன் அற்புதமான அன்பிலை வைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த நாளுக்கு தேவையான கிருபை உங்கள் மீது நிறைவாய் பொழிவாராக. உங்கள் உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்திருக்க தேவையான ஆசீர்வாதங்களையும் தூய ஆவின் கொடைகளையும் உங்கள் மீது நிறைவாய் பொழிவாராக. இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே நானும் உங்களை வாழ்த்துகிறேன். மன நிறைவு என்பது நம் உள்ளத்திலே, நம் வாழ்விலே ஒரு நிறைவை காண்பது. நாம் செய்த செயலோ, எடுத்த முயற்சியோ, சந்தித்த சூழ்நிலைகளோ நமக்கு வெற்றியை கொடுத்தது, ஒரு வகையான நிறைவை கொடுத்தது என்றால் நம் மனம் மகிழ்ந்து இருக்கின்றது. அந்த நிறைவிலேயே வாழ வேண்டும் என்று சொல்லி மனிதனும் ஆசைப்படுகின்றான். இந்த மனநிறைவு யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி பார்த்தால், நீதிமொழிகள் புத்தகம் 19:23 ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்பவர்களுக்கு கடவுள் மன நிறைவை கொடுக்கிறார், தீமைகள் அனைத்திலும் இருந்து அவர்களை காக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. தெய்வ பயத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது, எல்லா சூழல்களும் ஆண்டவர் கரங்களை நம்ம ஒப்புக் கொடுத்து வாழ்கின்ற பொழுது கடவுள் நமக்கு நிறைவை கொடுப்பவராக இருக்கின்றார், நமக்கு நிம்மதியை கொடுப்பவராக இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது பவுலடியார் மன நிறைவோடு தெசலோனிக நகர மக்களை வாழ்த்துகின்ற செய்தி கொடுக்கப்படுகின்றது. ஆசீர் வழங்குகின்ற நிகழ்வும் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இங்கே பவுலடியார் மன நிறைவோடு இருக்கின்ற பொழுது பெற்றுக்கொண்ட மன வெளிப்பாடு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆறுதல் அடைகின்றார், பெருமகிழ்ச்சி அடைகின்றார், நன்றி செலுத்துகின்றார், புத்துயிர் பெறுகின்றார். எனில் தெசலோனிக நகர மக்கள் வாழ்ந்த வாழ்வு அத்தகையதாக இருந்தது. பவுலடியார் ஆறுதல் அடைகின்றார். காரணம், துன்பத்தின் மத்தியிலே தெசலோனிக நகர மக்கள் நம்பிக்கையோடு இருந்த நிலை. நம்பிக்கை தளராமல், சோர்ந்து போகாமல் ஆண்டவரை பற்றி கொண்டவருடைய வாழ்வானது இயேசுவை கொடுத்த பவுலடியாருக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது, ஒரு மனநிறைவை கொடுத்தது. இரண்டாவது, அவர் புத்துயிர் பெற்றுக்கொள்கின்ற காரணம், அவர்கள் இந்த துன்பத்தின் கடலிலே கடந்து போன போது கூட கடவுளை விட்டு விலகாமல் இயேசுவோடு அவர்கள் வைத்திருந்த உறவு நிலை அவருக்கு ஒரு புத்துயிரை கொடுத்தது. அவர்கள் மனிதர்கள் பின்னால் செல்லவில்லை, அல்லது ஆண்டவரை புறக்கணித்து விடவில்லை, ஆண்டவருக்கு எதிராக பேசவில்லை, ஆண்டவர் விட்டு விலகிச் சென்று விடவில்லை. மாறாக எல்லா சூழ்நிலைகளும் இறைவனிலே தன்னை மையப்படுத்தி வாழ்ந்தார்கள். ஆகவே இத்தகைய செயல் எனக்கு புத்துயிர் கொடுக்கின்றது, மன நிறைவை கொடுக்கின்றது என்று சொல்லி பவுலடியார் பாராட்டுகின்றார். மூன்றாவதாக, இப்படி அவர்கள் வாழ்ந்ததினாலே பெருமகிழ்ச்சி அடைந்த பவுலடியார் கடவுளுக்கு தெசலோனிக நகர மக்களுக்காக நன்றி செலுத்துகின்றார். அவர்களை ஆசீர்வதிக்க அவர்களுக்காக வேண்டுகின்றார். இப்படி மனநிறைவோடு இருந்தவர் அவர் ஆர்வத்தோடு இருப்பதாக வெளிப்படுது. என்ன ஆர்வம்? மீண்டும் அவர்களை காண வேண்டும், அவர்கள் மத்தியில் இருக்கிற சிறு சிறு குறைபாடுகளை நிவர்த்தி செய்து நிறைவுள்ள மக்களாய் அவர்களை வாழச் செய்வதற்கு துணை புரிய வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் தன்னிலே இருப்பதை அந்த மனநிறைவின் வெளிப்பாடாக பவுலடியார் சொல்லி காட்டுகின்றார். இப்படி நான் உங்களை தேடி வருவது, உங்களை காண வருகின்ற பொழுது கடவுள் அதற்கான வழிமுறைகளை அவரே காட்டுவாராக, அதற்கான வழிவகைகளை அவரே செய்வாராக என்று சொல்லி ஆண்டவரை நம்பிக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் அன்பில் வளர்வீர்களாக. நாங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பு வளர்வதை போல நீங்களும் ஒருவரோடு கொண்டிருக்கிற அன்பில் நீங்கள் வளர்வீர்களாக. கடவுள் அத்தகைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக என்று சொல்லி பவுலடியார் தெசலோனிக நகர மக்களை வாழ்த்துகின்றார். அதோடு கூட இயேசுவோடு இருக்கிற நிலையில் நீங்கள் குற்றமற்றவர்களாக, தூய்மையாக இருப்பீர்களாக என்று சொல்லி அவர்களை கடவுள் உறுதிப்படுத்துவார் என்று சொல்லி இன்னும் அவர்களுக்கு ஒரு திடனை கொடுப்பதாக பவுலடியார் ஆசீர் அமைந்திருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, இதோ இந்த முதல் வாசகத்தை நாம் தியானிக்கிற நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்வின் வழியாக நமக்கு நற்செய்தியை கொடுத்த, இறைவனுடைய அன்பை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற திருப்பணியாளர்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்ற, புத்துயிர் கொடுக்கின்ற, பெருமகிழ்ச்சி கொடுக்கின்ற, அவர்கள் நமக்காக நன்றி செலுத்துகின்ற வாழ்வாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளுவோம். நம்பிக்கையோடு இருப்போம், இயேசுவோடு இருக்கின்ற உறவிலே என்றும் நிலைத்திருப்பவர்களாக இருப்போம். மேலும் அன்பிலே வளர்ந்திடுவோம்,
நாம் இயேசுவோடு இணைந்த வாழ்விலே தூயவர்களாக வாழ்கின்ற அந்த உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற வேண்டுமெனில் நாம் எதை செய்ய வேண்டும்? இந்த நற்செய்தியில் 2 காரியங்கள். ஒன்று, விழிப்பாக இருங்கள். சாத்தான் எப்பொழுது நம்மை தாக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய 2ஆம் வருகை எப்போது இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்வு எப்போது முடியும் என்பது நமக்கு தெரியும். ஆகவே நாம் எல்லா நிலைகளிலும் விழிப்பாக இருந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். 2ஆவதாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். வெறும் விழிப்பாக இருந்தால் மட்டும் பத்தாது, நம் உள்ளத்தையும் ஆன்மாவையும் தயாரித்தவர்களாக இருக்க வேண்டும். எந்த நிமிடத்திலே 2ஆம் வருகை அமைந்திருந்தாலும் சரி, இயேசுடைய 2ஆம் வருகை அமைந்திருந்தாலும் சரி, நான் ஆண்டவரை சந்திக்க எப்போதும் தயாராக இருக்கின்ற அந்த ஆன்ம பரிசோதனை செய்து ஆண்டவரோடு இணைந்து வாழ தயாராக இருப்போம். அத்தகைய வாழ்வு வாழ்கின்ற பொழுது நாம் பிறருக்கு ஆறுதலை கொடுப்பவர்களாக இருப்போம், பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக இருப்போம், பிறருக்கு மன நிறைவை கொடுப்பவர்களாக இருப்போம். இத்தகைய வாழ்வு வாழத்தான் இறைவார்த்தையின் வழியாக கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆகவே ஆசி பெற்ற மக்களாக இருப்போம், பிறருக்கு அந்த அருளை பகிர்ந்து கொடுப்போம். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அளவில்லா இரக்கம்